ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி சந்திர கிரகணம் இருக்குதுங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. சந்திர கிரகணம் வந்துங்க இந்த ஆண்டின் 2வது மற்றும் கடைசி சந்திர கிரகணம் வருகிற செப்டம்பர் 7 இன்றைக்கி தாங்க 2025 அன்று நிகழவுள்ளது. இதன் கால அளவு 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் ஆகும். இதன் சிறப்பு என்னவென்றால், இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் முழுமையாக தெரியும். இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்பதால் சூதகாலம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து எத்தனை மணிக்கு தொடங்குதுன்னா, காலை 9:56.08 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:26:08 மணிக்கு முடிவடையுங்க. பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும், சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும், சில நேரங்களில் சூரியன், பூமி மற்றும் சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது. இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. சந்திர கிரகணத்தின் போது செய்யக்கூடாதவை: கிரகணத்தின் போது எதிர்மறையாற்றல் அதிகரிக்கும். எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலை செய்யவோ, உணவு உண்ணவோ கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தரிக்கோல், கத்தி அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் குறுப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது. கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் ஸ்தோத்திரங்கள் சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காகும். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மை உண்டாகும். சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். இந்த சந்திரகிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை பண்படுத்திங்க பின்பற்றி மகிழ்வோம். இதே நாள்லைங்க நம்மளுக்கு பௌர்ணமியும் வருதுங்க. பௌர்ணமி நாளில் வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கும் நதிகள் இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று வர்றது மூலம் நம்மளுக்கு மன அமைதி, செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சியெல்லாம் கிடைக்குங்க. பௌர்ணமி அன்று தெய்வ வழிபாடு, உபவாசம், தானம், புண்ணிய நதிகளில் நீராடுதல் போன்ற நல்ல செயல்கள் செய்வதன் மூலம் மன அமைதி, செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கும். இந்த நாளில் மந்திரங்கள் எளிதில் சித்தியாகும் என்றும், பசித்தோருக்கு உணவளிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு வழிபாடெல்லாம் பூஜை செய்து வழங்குவது சிறந்த பலன்களை தரும். உபவாசம் இருந்து வழிபடுவது சகல சௌபாக்கியங்களும் வழங்கும். புண்ணிய நதி நீராடல், கங்கை, கோதாவரி போன்ற புனித நதிகளில் நீராடுவது நற்பலன்களை தரும். பௌர்ணமி நாளில் மந்திரங்கள் எளிதில் சித்தியாகும் என்பதால் மந்திரங்களை ஜெயிப்பது நல்லது. பசித்தோருக்கு உணவு வழங்குதல், நல்ல செயல்களில் ஈடுபடுதல் போன்றவை மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். சந்திரனை வணங்குவது மனதிற்கு அமைதியை தரும். குறிப்பாக சித்ரா பௌர்ணமி போன்ற தினங்களில் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். அம்பிகையை வழிபடுவது குடும்பத்தில் ஒளி உண்டாகும், துன்பங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்க வழிவகுக்கும். மக்களை வழிபட்டு நலம் பெறுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.